இந்த உலகத்திலே மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஒரு பொண்ணுக்கு இந்த ஸ்டோரியை விட வேற எந்த ஸ்டோரியும் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 13, 2001 இந்திய நாடாளுமன்றம் வழக்கம் போல ஒரு நாளா இருக்கும்னு நினைச்ச அந்த ஒரு நாள் கார்ல ஏறினதுக்கு அப்புறம் அப்படி ஒரு நாளா மாறாதுங்கிறது தானா புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த கமலேஷ் குமாரிங்கிறவங்க ஒரு சிஆர்எஃப் காவலர். பெருசா பேரோ பெருமையோ புகழோ கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்ல. அப்படித்தான் அவங்களோட சாதாரண நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு. அப்போ வெரிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அரசாங்க சிம்பிள் போட்ட ஒரு வெள்ளை கலர் அம்பாஸ்டர் கார் ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா வந்துட்டு இருந்துச்சு. எல்லாருக்குமே சாதாரணமா தெரிஞ்ச அந்த ஒரு கார் கமலேஷ் குமாரிக்கு மட்டும் இதுல ஏதோ தப்பு இருக்கு, இதுல ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அவங்க உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. சமயத்துல நம்ம உள் மனசு சொல்றது அப்படியே நடக்கும். பாத்திருக்கீங்களா? அவங்க இறந்துட்டாங்க, ஆனா அவங்களுடைய மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. அசோக சக்ராங்கிற உயரிய விருது கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அந்த அசோக சக்ரா வாங்கின முதல் பெண் காவலர் கமலேஷ் குமாரி தான்.